இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் தான் வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. இல்லை, இந்த மாநாட்டுக்கு முதல்வர் விஜயை திரும்ப அழைத்தாரா? நாங்கள் எந்த தலைவருமே அழைக்கிறோம். ஏன்னா இது வந்து எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள் இல்லை. இவரை கொள்கை ரீதியாக தானே ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒரு சினிமா கூட்டம் போல முட்டி மோதுறாங்களே, இது சரியா? அண்ணன் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த வந்துட்டு தான் எங்கள் தலைவர் வந்தார். அதனால அண்ணன் விஜய் அவர்களை நாங்கள் காப்பிடிக்கல. எங்களை பார்த்து வந்து நிறைய இயக்கங்களை வந்து காப்பிடிச்சிருக்கு, எங்களை பார்த்து நிறைய கட்சிகள் காப்பிடிச்சிருக்கு, எங்களை பார்த்து தான் மாநாடு போட கற்றுக்கிட்டாங்க. தலைவர் சொன்னார் கூட்டணியில் இருந்ததுனால இடம் தரல, அது நாங்கள் அவங்க அரசு ஆதரிச்சோம், அந்த அடிப்படையில் அவங்க ஒரு அதுதான் நானும் சொல்கிறேன். எந்த அடிப்படையில் நம்ம கொடுத்தோமோ அதே அடிப்படையில் தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆனால் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் தேசிய பார்வையில் தான் நாங்கள் வந்து கூட்டணி உறவு ஏற்படுத்தி சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அங்கே வரல? இன்னமும் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படலை. எந்த பிரச்சனை சரி செய்யப்படலையே? ஆளுநர் ஷானவாஸ் ஏன் மாநாட்டுக்கு வரல? அவருக்கு ஏதோ உடம்பு சரியாமல் இருக்கலாம். ஒன்று, முன்னாள் முதல்வர் கலைஞருடைய நினைவு நாள் விழாவில் போய் பங்கேற்க முடிகிற ஆளுநர் ஷானவாஸ்க்கு அவருக்கு வந்தால் அவருக்கு நல்லது, அவர் வராமல் இருந்தாலும் அவருக்கு நல்லது. உங்களுக்கு நல்லதா? எங்களுக்கு ஏன் நல்லது நினைக்க போகிறோம்? நீங்கள் இடதுசாரிகள் எல்லாருக்கும் அவர் வச்ச பேர் கல்லாப்பேட்டு கூட்டணி. அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் முதல் அந்த அழைப்பு கொடுத்தது வந்து காங்கிரஸ் தான் கொடுக்கல, எங்கள்கிட்ட தான் அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் தொடக்க காலத்துல மட்டும்தான் அழைச்சிட்டு இருக்காரு. தலைவர் எப்படியாவது வாங்க வாங்க. ஏன்னா எங்களை தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல நட்பு உண்டு, எங்களை எந்த விமர்சனம் இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயலாளர் திரு இசையமுதன் அவர்கள். வணக்கம்ண்ணா. சமீபத்தில் ஆகஸ்ட் 17 தலைவருடைய பிறந்த நாள், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு விசிகா சார்பாக மாநாடு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இதுவரைக்கும் பார்க்காத வகையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் திரண்டதும் தலைவரே மூச்சு திணறல் ஏற்பட்டதும் இதுதான் முதல் முறையாக ஏற்பட்டிருக்கு. அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளோ குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு? இந்த மாநாட்டில் குளறுபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து ஒரு திருவண்ணாமலையில் தீபம் கண்டது எப்படி பக்தர்களாக வந்து போவாங்களோ, எப்படி வந்து மதுரையில் வந்து மீனாட்சி அம்மாளுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்தால் எப்படி வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் போனாங்களோ, எப்படி திருச்செந்தூர் பகுதியில் வந்து முருகனுக்கு வந்து சூரசம்ஸ்காரம் நடக்கும்போது எப்படி தமிழ்நாட்டில் இருந்த பக்தர்கள் எல்லாம் எப்படி போவாங்களோ, அதே போல் எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுத்தைகளும் குடும்பமாக எல்லா ஊராக எல்லாமே அனுப்பிட்டு வந்தாங்க. அது நாங்கள் எதிர்பார்த்தது குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் தான் வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 13 to 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. இது வரையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்சத்தி சில்லற கிட்டத்தட்ட வாகனம் மட்டும் வந்திருக்கு. ஒவ்வொரு டோல்கேட்லேருந்து நாங்கள் வந்து அந்த வண்டி வாகனம்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது. ஆனால் அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம், கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட தொண்டரணி அவ்வளோ பேர் போட்டிருந்தோம், ஒரு 500 பேர் தொண்டரணி போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் போலீஸு போட்டிருந்தோம். பெரிய பாதுகாப்பு இருந்தும் கட்டுப்படுத்த முடியல. வந்துகிட்டே இருக்கிறாங்க, போன்னு சொல்ல முடியல, இறங்குன்னு சொல்ல முடியல. சாதாரண இப்போ ஒரு அதிமுக இல்லை வேறு ஏதோ பின்னாடி கேமரா வச்சு ஏதாச்சும் பேசக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அப்படி இயக்கமாக இருந்தால் கூட கடந்து போயிடலாம். ஆனால் இது மக்களோடு மக்களாக எங்கள் தலைவர் இருக்கிறதுனால வந்து கட்டுப்படுத்த முடியல, திரண்டுறாங்க. நீங்கள் உளுந்தூர்பேட்டையிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சமயபுரம் டோல்கேட் வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளாக். இந்தாண்ட உளுந்தூர்பேட்டையிலேருந்து இந்தாண்ட விக்கிரவண்டி டோல்கேட் வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சு. அப்போ அந்தளவு கிட்டத்தட்ட வந்து இந்தாண்ட ஒரு 40 கிலோமீட்டர், இந்தாண்ட ஒரு 40 கிலோமீட்டர், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருதாச்சலம் வரையும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அப்போ அந்தளவுக்கு சுற்று பகுதியில் எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணாங்க. விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி மாவட்டமாக, இந்த 3 மாவட்டமே பயங்கரமாக செம்புத்துச்சு. இதுவரையும் இனிமேல் எந்த கட்சி தலைவர்களும் வேறு எந்த கட்சி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. அது ரொம்ப கடினம் தான். எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டம் இந்த குளறுபடிகள்லாம் கரூரை ஞாபகப்படுத்துனுச்சு. தலைவர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இதை பார்க்குறாங்க. ஆக இந்த விஷயத்தில் விசிகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் உரிய முறையில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கலை, அதுதான் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? 2ஆம் கட்ட தலைவர் என்பது இல்லை, 2ஆம் கட்ட நிர்வாகிகள் தான். அவங்க முறையாக தான் இது பண்ணாங்க, யாரும் முறையில்லாமல் அவங்களுடைய பண்ணாங்க. அதுக்குன்னு ஒரு குழு போட்டாங்க, அதுக்குன்னு எந்தெந்த குழு எதெந்த இது பண்ணணுங்கிறது தெளிவாக வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம், நினச்சி பார்க்க முடியாத கூட்டம், இதில் நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்த முடியும்?
இல்லை அது எதிர்பார்க்கறது தானே கூட்டம் கமிட்டி போடுறோம் அந்த மாநாட்டை நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு 10 லட்சம் பேர் எதிர்பார்த்தோம். இவங்க வந்ததுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 14-15 லட்சம் பேர் கிட்ட வந்துட்டாங்க. எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்? சரி, அப்படியே இருந்தாலும் அந்த மாநாட்டில் தலைவர் சிக்கலுக்கு உள்ளாகிறார், தலைவருக்கே வந்து அங்கே இடம் இல்லை, நெருக்கிறாங்க, அமுக்குறாங்க, அவர் ப்ரெஷர் ஆகுறாரு, சிலரை அடிக்கிறாரு, சிலரை நவுந்து போன்னு சொல்லி எச்சரிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களும் ஒரு ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில இடங்கள் இருக்கிறாங்க ஒழிஞ்சு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் பொழுது அடுத்த கட்ட தலைவர்கள் யாரும் அவரை பாதுகாக்கிற வகையில் இல்லை, போலீஸார் கூட இல்லைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அது இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது அந்த விமர்சனம் வைக்கப்படுது. இல்லை, அது அப்படி நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா இது எங்கள் கட்சி மாநாடு, எங்களுக்கான வந்த கூட்டம், எங்கள் தோழர்கள், எங்கள் தலைவரை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. அதை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம வேறு ஒரு கட்சி தலைவர் கூட்டத்தில் நம்ம இது பற்றி நம்ம பேச சரியாக சொல்ல முடியும். ஆனால் எதிர்பார்க்கல, வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய கூட்டம், இது யாராலும் கூட்ட முடியாத கூட்டம். நாங்கள் கூட்டிட்டோம், எங்களால் முடியல. எங்களுக்கு ரொம்ப சங்கடம் தான். ஆனால் எங்களால் கட்டுப்படுத்த முடியலங்கிறது உள்ளபடியே ரொம்ப. இதுவரைக்கும் இப்படி ஒரு காட்சி பார்த்ததில்லை. அப்போ எப்போ மேடையில் ஏறுவாங்க, தலைவர் கண்டிப்பார், அந்த கூட்டம் அப்போயே சரி செய்யப்படும். அது அப்படி தான் பார்த்துருக்கோம். இப்போ விஜய் கூட கூட்டணி வச்சதுனால விஜய் மாடல்லையே திரும்ப ஃபாலோ பண்ணுறாரு, அதே மாதிரி ரேம்ப் வாக் போடுறாரு, அதே மாதிரி துண்டு தூக்கி போடுறாங்க, அவரை பேச விடாத அளவுக்கு நெருக்கிறாங்க. இப்போ விஜய்ங்கிறது சினிமா கவர்ச்சி, அவர் பின்னாடி கூட்டம் தரல்றதை புரிஞ்சுக்க முடியும். இவர் ஒரு சித்தாந்த தலைவர், கொள்கை ரீதியாக பேசக்கூடிய தலைவரை, இவரை கொள்கை ரீதியாக தானே ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒரு சினிமா கூட்டம் போல முட்டி மோதுறாங்களே, இது சரியா? இந்த கட்சியை இன்னும் கொள்கை ரீதியாக வழிபடுத்தலையோ அப்படிங்கிற ஒரு. அது அப்படி இல்லை. விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போ தான் ரேம்ப் வந்தார், ரொம்ப சந்தோஷம் ஏற்றுக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த பூத் கமிட்டிக்காக ஒரு மாநாடு போட்டோம். ஆமாம், பாக முகவர்கள் மாநாடு போட்டோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்தார். ஆனால் எங்கள் தலைவர் உள்ளபடியே வந்து அப்போ வந்து ஆதவர்ஜனா வந்து நீங்கள் நடந்து தான் வரணும்னா நீங்கள் நடந்து தான் வரணும்னு சொன்னார். உள்ளபடியே எங்கள் தலைவர் உள்ளபடியே வேண்டாம்னு சொல்லிட்டார். அது சொல்லி சொல்லப்போனால் அந்த தளபதியார் இருந்தப்போ திருச்சியில் கூட நீங்கள் நடந்து வாங்கன்னு போட்டிருந்தாங்க. இல்லை அது வேணாம், அது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டார். அதன் பிறகு வந்து அந்த முகவர் வாக்காளர்கள் அந்த மாநாட்டில் கூட வந்து போட்டிருந்தாங்க, தலைவர் வந்தார். அப்போ அண்ணன் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த வந்துட்டு தான் எங்கள் தலைவர் வந்தார். அதனால் அண்ணன் விஜய் அவர்களை நாங்கள் காப்பிடிக்கலை. எங்களை பார்த்து வந்து நிறைய இயக்கங்களை வந்து காப்பிடிச்சிருக்கு, எங்களை பார்த்து நிறைய கட்சிகள் காப்பிடிச்சிருக்கு, எங்களை பார்த்து தான் மாநாடு போட கற்றுக்கிட்டாங்க. இப்போ அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், வேறு இயக்கங்களாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து எங்களை பார்த்து தான் வந்து மாநாடு போட்டுக்கிட்டாங்க. மாநாடுனாவே அது விசிகா தான். அதனால் வந்து நாங்கள் யாரையும் அவங்கள பார்த்து கற்றுக்கணுங்கன்னு அவசியம் இல்லை. இந்த இதுவரைக்கும் நடந்த மாநாட்டு எல்லாத்துலேயுமே திருமாவளவன் மிகப்பெரிய அவருடைய பேச்சில் என்னத்தை சொல்ல வருவாருன்னா பாஜக எதிர்ப்பை சொல்லுவார். அது மாதிரி பாஜக சக்திகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்காங்க, தமிழக அரசியலே அதிகாரிகளாக இருக்காங்க, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் எடுத்து சொன்னார். இந்த முறை பேசுகிறதுக்கு அவர் நேரம் இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு அவர் சொன்ன விஷயம் தாவேக்காவோட அணி சேர்கிறோம், தாவேக்காவோட கூட்டணி போட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறார். அப்போ பாஜக எதிர்ப்பு முனை மழுங்கி போச்சா? விசிகாவாலேயே அது முன்னெடுக்கப்படலையா? இல்லை, அப்படி கிடையாதுண்ணே. இப்போதைக்கு வந்து அது என்ன பேசும் பொருளாக ஒரு பெரிய கூட்டணி இருக்கிறாங்களா இல்லையா, கூட்டணி இருக்கிறாங்க இல்லையாங்கிறதான் பெரிய பார்வை. இப்போ வரைக்கும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, தாவேக்கா சார்பாக எந்த அறிவிப்பும் வரல. அவங்க கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையாங்கிறனால தான் அவங்க வந்து இடம் கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது, அமைச்சர்கள் இடம் கொடுத்தாங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும். அது பார்வை. தலைவர் சொன்னார் கூட்டணியில் இருந்ததுனால இடம் தரல, அது நாங்கள் அவங்க அரசை ஆதரித்தோம், அந்த அடிப்படையில் அவங்க ஒரு. அதுதான் நானும் சொல்கிறேன், எந்த அடிப்படையில் நம்ம கொடுத்தோமோ அதே அடிப்படையில் தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆனால் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் தேசிய பார்வையில் தான் நாங்கள் கூட்டணி உருவப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பாடுபடுறாரு. அண்ணன் விஜய் அவர்கள் உலகத்தமிழ் மக்களுக்காக அவர் பாடுபடுறாரு. அவர் வந்து ஆங்கிலருக்காக அவரை பாடுபடலை. அந்த காலத்தில் தான் நாங்கள் உள்ளபடி மிகப்பெரிய ஒரு கூட்டணி அறம் சார்ந்து நாங்கள் போகிறோம். இல்லை, இங்கே அதான் கேள்வி எழுது, விஜய்க்காக ஆட்சியில் பங்கு கொடுத்ததுனால திருமாவும் விசிகாவும் பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் எந்த புள்ளியிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா, கடந்த ஆட்சி காலத்தில் வேங்கை வயலுக்கு விஜய் முதல்வர் போனாரான்னு கேள்வி எழுப்பினவங்க இன்றைக்கி திண்டுக்கல்லில் ஒரு அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் விசிக பெரிய அளவில் அதை எடுக்கலை. இன்னும் நிறைய சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது, இப்போ மயிலாடுதுறையில் கூட நடந்தது, அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இப்போ தலித் மக்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் மாணவர்களுக்கு அரசு நிதி வழங்குது. அந்த விவகாரத்துலையும் இது வரைக்கும் விசிக பெரிய அளவில் குரல் கொடுக்கல. அந்த மாணவர்கள் வீடியோ போடுறாங்கன்னு நிதி வரல, இந்த அரசுக்கிட்ட சொல்லிட்டோம், இன்னும் வரலன்னு சொல்லியும் கூட விசிக ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைகள் இருந்தப்போ எங்கள் தலைவர் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சு அது வெளிநாட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த நிதியை தரணும்னு சொல்லி உள்ளபடி அது எலெக்ஷன் முன்னாடி அது எங்கள் தலைவர் பேசினார். அதன் போது அந்த பில் வந்து எடுத்து அதன் பிறகு நிறைய
மாணவர்கள் படித்து வந்தாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் வந்து சமரசங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு வகையில் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் நாங்கள் நகர்ந்து போயிட்டுருக்கோம். கூட்டணிங்கிறது வந்து ஆட்சி கூட்டணியில் நாங்கள் நகர்ந்து போயிட்டுருக்குறோம். அந்த இணக்கம் தான் எங்களுக்கு ஒழிய அவங்கள செய்யக்கூடிய தவறுகளில் வந்து அதுக்கு நாங்கள் வந்து இணக்கமாக இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேலடுதுறையில் வந்து நாங்கள் அது இணக்கமாக இல்லை, வேறு அந்த மனம் கலந்த விஷயத்தில் நாங்கள் வந்து இணக்கமாக இல்லை. எல்லா இதுலையுமே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம், எங்களுடைய எதிர்ப்பு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் எதிர்ப்பு நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது. நாங்கள் கூட இருக்கிறனால தான் எங்களுக்காச்சும் கொஞ்சம் ஓரளவு வந்து பயந்தாச்சு, ஓரளவு டக்குன்னு இந்த விசாரணை பண்ண முடியும், வேகமாக முடிவு எடுக்க முடியும். இப்போ நாங்களும் பக்கத்தில் இல்லைன்னா அப்போ யார் அது வேகமாக முடிவு எடுக்க முடியும்? அப்போ வேங்க வயலுமே இதுவும் விட்டுட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவாங்களே. இப்போ வேங்க வயல் எதனால் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு இருக்குது? அன்றைக்கி வந்து திமுக கூட நாங்கள் இருந்தனால தான் இது நாள் வரை வேங்க வயல் இழுத்துட்டு இருக்கு. அன்றைக்கி நாங்கள் திமுக இல்லைன்னா அழகாக நீங்கள் திமுகவோடு இருந்தாலும் அதை கடுமையாக கண்டிச்சிங்க, தலைவர் ஸ்பாட்டுக்கு போனார், போராட்டத்தில் ஈடுபட்டீங்க, அதில் விசிகாவினரை பாராட்ட தான் செய்யணும். இன்னை வரைக்கும் அது ஆனால் விமர்சனமும் இருக்குது. அப்போ வந்து கடுமையாக கண்டிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த அளவுக்கான ஒரு கண்டிப்பை கூட இந்த ஆட்சியில் அவங்க பண்ணலாம் கிடையாது. நாங்கள் நிறைய இடத்துல வந்து நாங்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறோம். இப்போ அமுதன் வந்து கொலை செய்யப்பட்டார், அதுக்கு எங்கள் தலைவர் பயங்கரமாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நிறைய இடத்துல வந்து சில சாதி மோதல் நடந்திருக்கு, அந்த இடத்துல எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பயிர் தள்ளுபடி கூட அது கூட எங்கள் தலைவர் வைத்த கோவை மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அது கோஷ்டி மோதல்னு அரசு சொல்லுது. சமீபத்திய ஸ்டேட்மெண்ட் அதுதான். இல்லை, கோஷ்டி மோதல்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க, அரசு பணி தரதா சொல்றாங்க, அப்போ நிவாரண நிதி கொடுக்குறாங்க. இப்போ கோஷ்டி மோதல்னு எதற்காக இதை தரணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அரசு தரப்பு கோஷ்டி மோதல் சொன்னா கூட நாங்கள் என்னவா சொல்கிறோம்? அமைச்சர் வன்னியரசு இது கண்டிக்கவே இல்லை தொடக்கத்தில். அது வந்து நீங்கள் வந்து இல்லை, அது வந்து ஒரு அண்ணா வன்னியரசர்கள் அமைச்சராக இருக்காரு, நீங்கள் அமைச்சரை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும். ஆனால் கட்சியாக இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறோம், கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க அரசு தரப்பு எது சொன்னாலும் ஓகே தான். ஆனால் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அப்போ நாங்கள் எந்த காலத்துலையுமே வந்து நாங்கள் பின்வாங்கவே கிடையாது. அண்ணன் விஜயோட கூட்டிருக்கோம்னா நாங்கள் பின்வாங்கவே கிடையாது. நாங்கள் முன்னோக்கி தான் நடந்து போயிட்டுருக்குறோம். எதில் நாங்கள் பின்வாங்கி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், இதில் நாங்கள் பின்வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே நாங்கள் பின்வாங்கலையே. கொஞ்சம் காலதாமதமாகி நாங்கள் எடுத்துக்கலாமா ஒழிய நாங்கள் எதுவுமே பின்வாங்க கிடையாது. நாங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியமும் நாங்கள் வெற்றி தானே பெற்றுக்கிறோம். எதுவுமே வெற்றி பெறாமல் கிடையாது. இல்லை, சாதி முதலாக இருக்கட்டும், வேறு எந்த முதலாக இருக்கட்டும், பயிர் கடனாக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி எம்எல்ஏக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து டக்குன்னு சொன்னாங்க, அது எங்கள் கட்சி எம்எல்ஏ தான் வந்து கோரிக்கை வச்சார். அது அண்ணன் நேற்று எங்கள் தலைவர் போகும்போது டக்குன்னு வந்து அதை நிறைவேற்றணும், டக்குன்னு அதை நிறைவேற்றிட்டார். அப்போ எங்கள் தலைவர் சொல்லி தானே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இல்லை, இந்த மாநாட்டுக்கு முதல்வர் விஜயை திரும்ப அழைத்தாரா அல்லது இவர் அழைக்கலையா, இல்லது அழைத்தும் அவர் வர மறுத்தாரா? நாங்கள் அழைக்கல. நாங்கள் எந்த தலைவருமே அழைக்கல. ஏன்னா இது வந்து எங்கள் தலைவருக்கு பிறந்தநாள் விழா. இது தமிழ் தேசியம் வந்து எங்களுக்கு தமிழீழம் சார்ந்து நாங்கள் பேசக்கூடிய எல்லா கட்சியிலும் வந்து தமிழீழம் வேணுங்கிறத முடிவில் இருப்பாங்கன்னு ஒரே பரவல் இருக்க முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடுகள் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து காங்கிரஸ் கட்சியோடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ டிவிக்கோட நிலைப்பாடு என்னென்னுங்கிறது உள்ளபடி நமக்கு தெரியல. இல்லை, அதனால் இப்போ நாங்கள் யாருமே கூப்பிடல. அதனால் எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நாங்கள் எங்கள் மக்களை, எங்கள் விசிகாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்கள் அணிதிரட்டி, எங்கள் தொண்டர்கள் அணிதிரட்டி எங்களை வந்து நாங்கள் அது நோக்கி நாங்கள் காய நகர்த்தி தான் இந்த மாநாடு நடத்தி. இதில் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. இவ்வளோ கூட்டம் விசிகாவுக்கு இருக்குது, இவ்வளவு ஆதரவாளர்கள் திரண்டு வராங்க, எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா வாக்களிக்கும் பொழுது இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? 8 தொகுதிகளில் நின்னாலும் 2 தானே ஜெயிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. 18 வெற்றி பெற்று 18 வாங்கி 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. நாங்கள் 8 சீட்டு பெற்று 2 வெற்றி பெற்றுருக்குறோம். ஆனால் இவ்வளோ நெருக்கடி காலத்துலேயும் வந்து எங்களால் தான் அவ்வளோ தூரம் ஓட்டு வாங்க முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 57, 54, 57 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்கன்னா அது விசிக பலம் தான் அவ்வளோ வாங்க முடிஞ்சு. இல்லைன்னா இந்த ஆலையில் வேறு மாதிரி மாறி இருக்கலாம்ல. இவ்வளோ எம்எல்ஏ வந்துருக்க முடியுமா? வந்துருக்க முடியாது. அப்போ நாங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய இது இருந்துச்சு. இப்போ இவ்வளோ எம்எல்ஏக்களை வந்தாங்களா வந்துருக்க முடியாதுல்ல. அப்படியா நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, இப்போ இதே மாதிரியான கூட்டம் தான் விஜய்க்கு திரண்டுச்சு, அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுது அப்படின்னா அதை விட அதிக கூட்டத்தை நீங்கள் கூட்டி காமிக்கிறீங்க. அதுதான் தலைவர் அழகாக சொல்லிட்டார்ல, 2 தொகுதிகளுக்கு மேலே வெல்ல முடியல. இல்லை, அதுதான் அழகாக சொல்லி இந்த கூட்டத்தை நீ ஏதோ பார்த்துருக்கிறீங்க, நாளைக்கு ஆட்சி நாங்கள் அமைப்போம்னு நீங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. என்றைக்குமே வெறும் சும்மா இருந்தால் ஊரில் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனால், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனால், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆனால், அப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து நகராட்சி தலைவர் ஆனோம், மேயர் ஆனோம், அவர் எம்எல்ஏ ஆனோம், அவர் எம்பி ஆனோம், இப்போ அமைச்சர் ஆனோம். நாளைக்கு நாங்கள் வந்து ஆட்சியோட பங்கெடுப்போம். ஆட்சி நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம், நாளைக்கு வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான முயற்சியோட நாங்கள் எடுப்போம். விசிகாவில் தலைவர் பொதுச் செயலாளருக்கு பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புனா முதன்மை செயலாளர். அந்த முதன்மை செயலாளர் இல்லாமலேயே விசிகாவின் மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படுது. அவர் ஏன் அங்கே வரலை? இன்னமும் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படலை. எந்த பிரச்சனையும் சரி செய்யப்படலையா?
ஆளூர் ஷானவாஸ் ஏன் மாநாட்டுக்கு வரல? அவருக்கு ஏதோ உடம்பு சரியாமல் இருக்கலாம் ஒன்று, இல்லைன்னா அவருக்கு ஏதாவது வந்து கருத்தல் ரீதியாக வந்து ஏதாவது வந்து முன்னாள் முதல்வர் கலைஞருடைய நினைவு நாள் விழாவில் போய் பங்கேற்க முடிகிற ஆளூர் ஷானவாஸ்க்கு விசிகா விழா மேடைக்கு வர்றதுல என்ன தயக்கம்? அவருக்கு வந்தால் அவருக்கு நல்லது, அவர் வராமல் இருந்தாலும் அவருக்கு நல்லது. உங்களுக்கு நல்லதா? எங்களுக்கு ஏன் நல்லது நினைக்க போகிறோம்? இப்போ எங்களுக்கு நல்லதும் கிடையாது. ஏன்னா இது வந்து தொண்டர்கள் தான் இங்கே எல்லாமே. அப்போ வந்து எது வேணுங்கிறது தொண்டர்களுக்கு தெரியுமில்ல. அப்போ அவருக்கு வேணும்னு உடச்சி ஓப்பனாக பேசக்கூடியவர், ஆனால் இதில் மட்டும் மென்னு முழுங்குறீங்க, என்னமோ நடக்குதா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வருத்தம் இருக்கிறது உண்மைதான். என்ன காரணமா அவருக்கு வந்து ஒரு அது அவர் கடந்து வந்து பிரச்சாரத்தெல்லாம் செஞ்சார் இல்லையா? இந்த எலெக்ஷனுக்கு விசிகா சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம்லாம் பண்ணார். அதற்கு பிறகும் கட்சியினுடைய சில முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது, திமுக சார்பாக பேசுகிறாரு, திமுகவில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணது அவர் புண்படுத்தியிருக்குமோ, அதனால வராமல் போயிட்டாரோ அப்படின்னு ஒரு பார்வை. அது அப்படியே கிடையாது. அவருக்கு என்ன சூழ்நிலையோ, அவருக்கு எதுனா உடல்நிலையோ, அவருக்கு என்ன அது உள்ளது நமக்கு தெரியாது. இல்லை, தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட ஒரு சமூக வலைத்தளங்களில் போட்டிருந்தார். தலைவருக்கு வந்து பிறந்தநாள் உள்ளபடியே அவர் போட்டிருந்தாரு. என் தலைவருக்கு வந்து இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டிருந்தார். ஆமாம், என் தலைவருக்கு இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தார். அதான் போய் சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனையே தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறோம்னா, ஏதாவது வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட ஓகே, அதன் பிறகு வந்து பதவி மீதே ஏதோ நம்ம முகம் கொண்டு விட முடியாதுல்ல. அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எதிர்நோக்கி பார்க்கணும்னா நம்ம அந்த ஒரு சின்ன நெருடல் இருக்கும்ல. இருந்தால் பதவி இல்லைன்னா வந்து அது எப்படி சாத்தியமாக மாறும்? வந்து ஃபீல்டில் வந்து இறங்கி வேலை செய்யலாம்ல. அதை அப்படி தான் நம்ம கொண்டுட்டு போகணும், மற்றபடி கொண்டு போக முடியல அதை. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வந்து ட்விட்டர் பதிவில் தலைவருக்கு வாழ்த்து அப்படின்னு போட்ட மாதிரி எதுவும் பதிவு இல்லை. அவர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்காரு. அவர் தனியாக தலைவர் சந்திச்சு ஒரு ஸ்டாலில் போகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அதை நம்ம பார்த்தேன் நான். இப்போ விசிகா இவ்வளோ அவசரமாக தாவேக்காவோட கூட்டணிக்கு போனதுக்கு பின்னாடி பாமக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாமகவுக்கு தாவேக்க அரசு நிறைய முக்கியத்துவம் தருது. சௌமியா அன்புமணி வந்து ரொம்ப நெருக்கமாக தாவேக்க அரசோட இருக்காங்க. சௌமியா அன்புமணியோட அப்பாவுக்கு தகைசால் தமிழர் விருது தரப்படுது. இதெல்லாம் தான் விசிகாவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது. உடனடியாக மேடையில் திரும்ப அறிவிக்கிறாரு. ஏன்னா அடுத்து தேர்தல் வரக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இடைத்தேர்தலோ, உள்ளாட்சி தேர்தலோ, நாடாளுமன்ற தேர்தலோ உடனே வரப்போகிறதில்ல. அதற்குள்ள இந்த முடிவெடுத்து அறிவிக்கிறதன் பின்னாடி பாமகவை தாவேக்கேட்டேருந்து எலிமினேட் பண்ணும், இதுதான் விசிகாவினுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. அது அப்படின்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஏன் தொகுதி மகிழ்ச்சியாக எல்லாம் வந்து கலந்துருக்கணும்ல? ஏன் அவங்க வரல? அவங்க வரலன்னா கூட அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுது. அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து உள்ளபடியே வந்து டிவிக்கோட அவங்க இணக்கமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பாமக அவங்க வந்திருக்கணும்ல. அவங்க வரல இல்லை. அப்போ அவங்க விருப்பம் இல்லைன்னா ஆவேன், விருப்பம் இல்லை தான் அர்த்தம். அது அப்போ வந்து ஒரு அவங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்குதுன்னா அது வந்து ஏதாவது பரிந்துரை மூலம் கூட போயிருக்கலாம்ல. அதை நம்ம அப்படி தான் நம்ம கொண்டுட்டு போகணும். இல்லை, இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரும்பொழுது தனது இருக்கையை விட்டு எழுந்து இங்கே உட்காருங்கண்ணே அப்படிங்கிறாரு அமைச்சர் புசி ஆனந்த். அப்போ அந்தளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர் கூட ஷெட்டில் காக்லாம் விளையாடுறாரு. இவங்க ஒரு 5 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து போயிட்டு அன்புமணி ராமதாஸை பார்க்குறாங்க. இது நாள் வரைக்கும் பார்க்காம இப்போ பார்க்குறது ஏன்னா அவங்க தாவேக்காவோட தொடர்பில் இருக்கார், அவரால் சில காரியங்கள் செஞ்சு தர முடியும் நம்புறதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, தாவேக்கா அரசுக்கு ரொம்ப நெருக்கமாக பாமக இருக்குது. காரணம் இந்த 4 எம்எல்ஏக்கள். பாமக பொறுத்தளவுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க நெருக்கமாக தான் இருப்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஜெயலலிதாவும் அப்படி தானே இருந்துச்சு. இது வரைக்கும் திமுகவோட இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறினுச்சு, திமுக பவர் இல்லைன்னு விசிகாட்ட தாவேக்காட்ட அப்படி கிடையாது. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. இன்னமும் நாங்கள் அவங்க கூட நட்பாக தான் இருக்கோம். இல்லை, அதற்கு முன்னாடி வரைக்கும் இது கொள்கை கூட்டணி. இந்த எலெக்ஷனோட இன்னமும் நாங்கள் கிடையாது. இன்னும் இப்போ தாவேக்காவோட என்ன கொள்கையில் உடன்பட்டு நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க? கூட்டணிங்கிறது தமிழ் தேசிய காலத்தில் கூட்டணி எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பார்க்கல. தமிழ் தேசிய 3 தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. காத்திரமான ஒரு கண்டிப்பு தமிழக அரசிலிருந்து வரல. தாவேக்க தலைவராக தான் விஜய் அதை கண்டிக்கிறாரு. தமிழக அரசு இன்னமும் அதை வேடிக்கை பார்க்கறது, விசாரணை குழு அமைங்க அப்படின்னு கர்நாடகாட்ட கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் இப்போ விபிஜி ராம்ஜி இதெல்லாம் விசிகா கடுமையாக எதிர்த்தது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அது மெல்ல விஜய் அரசால் உள்ளே கொண்டு வரப்படுது. இப்போ இதெல்லாம் விசிகா வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது வினோதமாக வியப்பாகவும் தானே? இல்லை, நீங்கள் வந்து கர்நாடகாலாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அப்போ காவேரி தண்ணி திராவிடம் போது அங்கேருந்து எங்கள் தலைவர் அங்கே போய் பொதுக்கூட்டம் போட்டு அங்கேயே பேசிட்டு இருந்தார். இங்கே பொதுக்கூட்டம் போட்டு அப்படிப்பட்ட தலைவர் அதுதான் சொல்கிறேன், அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்படி அங்கே கர்நாடகாவிலே போய் பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு அங்கேருந்து வந்தார். ஒரு காலகட்டத்தில் கர்நாடகாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ வாட்டா நாகராஜன் போன்ற தலைவர்கள்லாம் வந்து எங்கள் தலைவர் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதேமாரி எங்கள் தலைவர் பிரச்சனை பண்ணார்.
ஆனால் இன்றைக்கும் தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் நேரலையில் பாருங்கள், அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் சொல்லியிருக்காரு. சொல்லாமலாம் கிடையாது, தன்னுடைய கருத்தில் ரொம்ப ஒரு ஆணித்தரமாக பேசிட்டு தான் இருக்காரு. அதனால் அவர் எங்கேயும் சொல்லலை அப்படின்னு ஏன் பின்வாங்கிட்டே போகிறீங்க? எங்கள் தலைவர் வந்து அவர் ஒரு விஷயத்தை கண்டிச்சா எவ்வளவு ஆழமா அழுத்தமா கண்டிப்பாரு அப்படின்னு தெரியும். ஆமா, ஆனா இப்ப அந்த அளவுக்கு அழுத்தம் தரதில்ல, மேலோட்டமா கண்டிக்கணுங்கிற வகையில கண்டிக்கிறாங்க. கோவை அமுதன் மேட்டர்ல எல்லாம் நீங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்க மாட்டீங்களா? கடந்த ஆட்சியில இப்படி தலித் மாணவருக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இப்படிதான் கண்டும் காணாம கடந்து அப்படி யாரும் உங்களுக்கு சொன்னா நாங்கள் கண்டும் காணாம போனோம் அப்படிலும் கிடையாது. இல்லை, நாங்கள் கண்டுக்கிட்டு தான் அவங்களுக்கு போராடுறோம், நாங்கள் கண்டுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட நாங்கள் பேசிட்டு. கோஷ்டி அரசு, கோஷ்டி முதல்ல செத்து போயிட்டாருன்னு அமைச்சர் சொல்றாரு, அது வேடிக்கை பார்க்குது இல்லை விசிகா? கடுமையான ஆட்சேபனை கூட தெரிவிக்கலையே தானே. ஆட்சி என்பது வேற, நிர்வாகம் என்பது வேற. அப்போ நிர்வாகம் சார்ந்து யார் செய்கிறாலும் நம்ம அவங்க மீது நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஆட்சி டிவிக்கு ஆட்சியாக இருக்கலாம், ஆனால் நிர்வாகம் யார் தான் இருக்குது? நிர்வாகம் வந்து அது அரசு சார்ந்து இருக்கும். அரசு யார் இயக்குறா? டிவிக்கு தானே இயக்கு. இல்லை, அது அரசு இயக்குனா கூட, ஆனால் எல்லா டைம்ல வந்து அப்படி இயக்கணும்னு அவசியமே கிடையாது. நிர்வாகம் மட்டும் தனியாக கொண்டு போகலாம். கடந்த காலங்களில் நம்ம இதே கிரைட்டீரியா திமுக அரசுக்கு வச்சோமா? இல்லையே. கடந்த காலத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய திமுக அரசு இருக்கு, ஆனால் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்காங்கன்னு தலைவரே குற்றம் சாட்டினார். உங்கள் கொடி ஏற்ற முடியல, பல பிரச்சனைகள் நீங்களே பட்டியலிட்டீங்க. அதே மாதிரி தானே இந்த ஆட்சியிலையும் அம்பேத்கர் சிலையை கூட இன்னும் திறக்க முடியல. ஆனால் சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசை வச்சிருக்கோம்னா அப்போ அதில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்? அரசு ஒரே மாதிரி தானே இருக்குது, எல்லா அரசும் ஒரே மாதிரி தான் இருக்குது, தலித் மக்களுக்கு எதிராக தான் இருக்குது. இல்லை, அது அந்த சேலம் மாவட்டத்தில் வந்து இப்போ அந்த சிலையை வந்து சம்மந்தமாக இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமே திமுக ஆட்சி காலத்தில் இருந்துமே அது வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த பகுதியில் அம்பேத்கர் சிலையை வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்காரு. அங்கே எதிராக வந்து வேறு சமூகம் சார்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு மன நெருடலாக இருந்திருக்கு. அதன் சார்ந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து திறக்க விடாமல் பண்ணிருந்தாங்க. அது ஆடியோ ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க, ஒரு கலெக்டர் தலைமை ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து நிறைய அதிகாரிகள் பார்த்து பேசியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் வன்னியரசர்கள் வந்து ஒரு முறையான வந்து அதுக்கு வந்து நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அது வந்து கண்டிப்பாக வந்து அது எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக அந்த சிலை திறப்பு விழா நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து எதுலையுமே பின்வாங்கலை. நீங்கள் பின்வாங்குகிற சூழ்நிலையிலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் அதெல்லாம் தாண்டி நாங்கள் உடச்சிட்டு வரோம். அந்த சூழ்நிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். அதனால் நீங்கள் வந்து பின் வாங்கிட்டாங்க அப்படி மட்டும் நினச்சா, நாங்கள் பின் வாங்கவே கிடையாது. நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா? மற்றபடி நீங்கள் வந்து விசிக்க கேட்கல அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம், குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் குரல் கொடுக்காமல் இருந்தோம்னா எப்படி 100% எப்படி வந்து பயிர் தள்ளுபடி கடன் வந்திருக்கும்? நீங்கள் வந்து கட்சியினுடைய மாநில நிர்வாகி மட்டும் இல்லை, தலைவருடைய மருமகன், சகோதரி மகன்கிற அடிப்படையில் அந்த மேடையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயமா இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து அந்த மேடையோட பின்பக்கத்தில் வந்து தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறாரு, அவரால் முடியலை, மூச்சு திணறுது, அவர் பாதுகாப்பாக அனுப்பி வச்சாலே போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த மேடையில் என்ன தான் நடந்துச்சு? ஏன் அவ்வளோ பேர் வந்து அந்த மேடையில் வந்தாங்க? எப்போவுமே மேடைக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப் ஏன் இல்லை அதனால் வேறு திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இயக்கங்கள் சார்ந்த கட்சிகள்லாம் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 மீட்டர் தள்ளி வச்சு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்க நிறைய போலீஸ் விட்டுட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. அது வந்து அவங்க கூட்டத்துக்கு வந்து காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா கூட்டம் தான் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் கிடையாதுல்ல. எப்படி நம்ம வந்து எல்லை எண்ண முடியுமா, இல்லை மண்ணை எண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு. சாதாரண கூட்டம் அப்படின்னு நினைக்க முடியாது, சும்மா அணி திரண்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே வந்து தீர்மானங்கள் படிக்கிறதுக்காக தலைவர் வந்து ஒரு 20 பேர்த்த 40 பேர்த்த வந்து உட்கார வச்சுருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் வேறு யாரும் பேச, ஒவ்வொரு நபரும் போய் ஒரு 20 தீர்மானத்தை போய் படிச்சுட்டு வரணும். அப்போ ஏன்னா இவ்வளோ நாளாக கட்சிக்காக உழைச்ச தொண்டர்களை வந்து நம்ம மேடை ஏற்றி அழகு பற்றி அவங்கள வந்து பார்க்கணுங்கிறது தலைவருடைய ஆசை. அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சிது. எங்கேயுமே நிற்க முடியல, போலீஸ்லாம் இது பண்ணுறாங்க. அங்கே இப்போ வச்சுருந்த அந்த கம்பிகளெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது அந்த சர்க்கிளே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி மட்டும் ஒரு 30,000 பேர் 40,000 பேர் இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தா லட்சங்கள் இருப்பாங்க. அங்கிட்டு பாட்டோம் இங்கிட்டு கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம், எதுலையுமே எங்களால் சமாளிக்க முடியல. அப்போ எங்கள் தலைவர் நம்ம விட்டுட்டு போய் நல்லா இருக்கான்ட்டு நின்று எல்லாருமே நின்று ஓரங்கட்டி நின்று அவரால் எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் தன்மையை விஷயம் அந்த கூட்டத்துலேயும் அவர் வந்து சிங்கிளாக வந்து எல்லாத்தையும் அப்படியே. அங்கே தான் ஒரு கேள்வி எழுது. அதில் அவர் விசிகவினுடைய தலைவர் எம்பியாக இருக்கிறார், அதே மேடையில் மாநில அமைச்சர் ஒருத்தர் பங்கேற்கிறாரு.
அப்படின்னா அங்கே எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கணும்? இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, நீங்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்கி தான் அதெல்லாம் நடத்துறீங்க. இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் எங்கே போச்சு? ஏன்னா பாதியிலேயே அங்கேருந்து கிளம்பி போனதாகலாம் புகார் சொல்கிறாங்கன்னா அது போனால் அவ்வளோ நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து போலீஸ் இல்லை, தலைவர் மட்டுமே திணறாரு, உங்களுடைய பவுன்சர் மட்டுமே அங்கே இருக்கிறாங்க, அவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல. போலீஸ் இருந்த தலைவருக்காக இருக்கக்கூடிய பிஎஸ்ஓலாம் உள்ளபடி அங்கே இருந்தாங்க பக்கத்தில், நம்ம எந்த மாட்டுக்கிறதுக்கு முடியாது. ஆனால் காவல்துறை இருந்தாங்க உள்ளபடி நமக்கு தெரியல. ஏன்னா நான் மேடல் தான் இருந்தேன், எனக்கே வந்து பெரிய இது பண்ணிட்டாங்க. ரொம்ப நீங்களும் முன்வரிசையில் தான் அமர்ந்துருந்தீங்க, தலைவரோட உட்காந்துருந்தீங்க. ஆனால் கூட்டம் நெருக்கடினால அங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இல்லை இல்லை, எங்களுக்கு முன்னாடி இப்போ எனக்கு தலைவருக்கு முன்னாடி நாங்கள் மாட்டிக்கிட்டோம். பின்னாடி நிறைய கூட்டம், நாங்கள் நடுவில் இங்கே மாட்டோம், பின்னாடி தலைவர் இருந்தார். அப்போ 3 வெரைட்டியான கூட்டங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சு. அப்போ நான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன ஒன்றுமே செய்ய முடியல. அது கட்டுக்கடங்காத மக்கள் வந்துட்டாங்க. அது வந்து எங்கள் தலைவருக்கு ஒரு வாக்கு சொல்ல தான் வந்திருக்காங்க. அது நம்ம அதை அப்படி தான் பெருமிதமாக எடுத்துக்கணும். அது வந்து இடைஞ்சல எடுத்துக்க முடியும். ஏன்னா வீசிக்கா தேஞ்சு போச்சு அப்படின்னு வந்து உடவுகளாரெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, கட்சி கரைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க, வேறு எல்லாம் போயிட்டான்னு சொன்னாங்க. அப்போ இப்போ பாருங்கள், நாங்கள் அதே எழுச்சியாக தான் வீசிக்கா தேஞ்சு போச்சுன்னு ஊடகவியலாளர்கள் சொன்னதை விட உங்கள் கூடவே இருக்கிற வைகோ தான் அதை சொன்னார். கிளைக்கழகமே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு தராங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லுவார்ல, அவர் திமுக தானே இருக்காரு, அதனால் அவர் சொல்ல தான் செய்வார். திமுக இருக்காரா? ஆமாம், வேறு எங்கே இருக்கிறாரு? அப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் திமுக அவங்க கடுமையாக விமர்சிக்கிறாரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா அவர் வந்து அவங்க எல்லாம் அவங்க கட்சி சார்ந்து வந்து எல்லாமே வந்து உதயசூரியன் போட்டி போடுறாங்க. அதனால் அவர் திமுக தான் இருக்கிறாரு. அந்த பார்வையில் நான் சொல்கிறேன் நான். அதனால் நான் வந்து அது அவர் பாவம் பெரிய வயசில் மூத்தவர், அதுக்கு நம்ம கடந்து போயிடணும். கடைசியாக ஒரு கேள்வின்னு, இதில் இப்போ நீங்கள் தான் இப்போவும் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க. இதற்கு முன்னாடி போயிட்டு தலைவர் உட்பட பல தலைவர்களும் போயிட்டு தமிழக முதல்வரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கூட்டணி பேர் வச்சு இன்னும் விரைவில் அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. மறுபடியும் இப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு. இது வரைக்கும் தாவேக்கா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா, கூட்டணியினுடைய பெயர் என்ன, அல்லது விசிகா கூட்டணி நாங்கள் அங்கீகரிக்கிறோமா அப்படின்னு எந்த விளக்கமும் கொடுக்கல. ரெண்டாவது, இந்தியா கூட்டணிலையும் அவங்க இடம் பெறலை. அப்போ எந்த நோக்கத்தில் நீங்கள் அவங்க கூட கூட்டணிக்கு போகிறோம்? ஒரு அமைச்சர் அவங்க ஒரு அரசு நடத்துகிறாங்க. அந்த அரசில் வந்து எங்கள் கட்சி உறுப்பினர் ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். அதுக்கு பேர் என்னவா இருக்கும்? கேட்குற அதுக்கு பேர் என்னவா இருக்கும்? நீங்கள் அரசை ஆதரிக்கிறீங்க, அதுக்கு ஒரு இல்லை, அதுக்கு பேர் என்னவா இருக்கும்? அது வந்து ஒரு கூட்டணி தானே. இல்லை சும்மா கொடுத்துருவாங்களா? நாங்கள் டிவி கூட நாங்கள் கூட்டணியாக இருந்தோமா? இல்லையே, நாங்கள் டீம் கூட தான் கூட்டணியாக இருந்தோம். இப்போ நாங்கள் போயிருக்கோமே, அது எந்த இணக்கத்தில் அவங்க கொடுத்தாங்க? ஏதோ நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் மறுபேர் என்ன? அது மறுபேர் கூட்டணி தானே. இல்லை, விஜய் வச்ச பேர் கல்லாப்பட்டி கூட்டணி. உங்களுக்கு நீங்கள் இடதுசாரிகள் எல்லாருக்கும் அவர் வச்ச பேர் கல்லாப்பட்டி கூட்டணி. அதற்கப்புறம் அந்த கூட்டணிக்கு பேரே வைக்கலையே அவர். இல்லை, அவர் வந்து சொன்னது வந்து திமுக சொல்லியிருப்பாரு, விசிகா பற்றி சொல்லியிருக்க மாட்டார். திமுகவோட கூட்டணி அவங்கள தான் கல்லாப்பட்டி. இல்லை இல்லை, அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் முதல் அந்த அழைப்பு கொடுத்தது வந்து காங்கிரஸ் தான் கொடுக்கல, எங்கள்கிட்ட தான் அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் தொடக்க காலத்தில் மட்டும்தான் அழைச்சிட்டு இருக்காரு தலைவர். எப்படி வாங்க ஏன்னா எங்களை தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல நட்பு உண்டு, பாசம் உண்டு எங்கள் தலைவர் மீது. அதனால் வந்து எங்களை எந்த விமர்சனமும் இல்லை. அது நாங்கள் திமுக இருந்ததுனால அந்த பெயர் நாங்கள் உள்ளபடி நாங்கள் வாங்குகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. மற்றபடி எங்களுக்கு வந்து டிவி கேம் மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு வந்து திமுக மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அதெல்லாம் வந்து கூட்டணிங்கிறது வந்து அவங்க என்றைக்கு இடம் கொடுத்தாங்களோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து அதுதான் அவங்க முடிவு பண்ணி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. முடிவு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்களே. அப்போ எங்கள் தலைவர் சொல்லணும்னா அதுக்கான நேரம் அழகாக சொல்லிட்டாரு, மேடையில் சொல்லிட்டாரு. இதை தாண்டி எப்படி போக முடியும் நம்ம பார்த்தேன். அப்புறம் இந்த மாநாட்டில் வன்னியரசுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுச்சா, அல்லது அவர் அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் அங்கே வரும்பொழுது கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது, அவர் அமைச்சரான பிறகு கட்சியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபராக மாறிட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதை ஒட்டி இன்னொரு வீடியோ கூட வைரல் ஆனிச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தீப்பந்தம் தூக்கி இப்படி காட்டுறப்ப வன்னியரசு அதை தொட்டு பார்ப்பார். அப்போ தலைவர் வந்து ஒரு கையை தட்டி விடுறதும் இது வந்து ஏதோ கட்சிக்குள்ளே நடக்குது அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு. உண்மையிலே அப்படி தான் நடந்துச்சா? இல்லை இல்லை, அப்படி நம்ம நீங்கள் எடுத்து போயிடக்கூடாது. இது என்னென்னா வந்து அந்த தீப்பந்தங்கிறது வந்து என்றைக்கு வந்து கரும்புலி முத்துக்குமார் அவர்கள் வந்து என்றைக்கு வந்து ஒரு உயிர் தியாகம் செய்தாரோ அதோட நினைவாக வந்து அது சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அண்ணன் பார்வையினர் வந்து எங்கே மாநாடு நடந்தாலும், அது கன்னியாகுமரி மாநாடு நடந்தாலும், இல்லை அது நாகப்பட்டினம் மாநாடு நடந்தாலும், வேறு எங்கே நடந்தாலும் அவர் நம்ம சென்னையிலேருந்து தொடர் ஓட்டமாக கொண்டுட்டு வந்து அந்த தீப்பந்தத்தை காட்டுவாங்க. அதேமாரி நம்ம தொடர் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நினைவாக வந்து நம்ம சமத்துவ வழக்கறிஞர் சங்க தலைவர் வந்து அண்ணன் பார்வை தலைவர் கூப்பிட்டாரு. அதன் பிறகு அண்ணன் பன்னீர்செல்வம் வந்து வாங்க வந்து ஒரு நில்லுங்க அப்படின்னு நின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தீப்பந்தம் பிடிச்சி தலைவர் அந்த நடந்து போகணும்.
அப்போ ஒரு தீப்பந்து பிடிச்சிட்டு போனால் இந்தாண்ட பார்வையன் இருக்காரு, அவர் மேலே நெருப்பு போட்டுரும், இந்த வேணா வன்னியரசு இருக்காரு, அவர் மேலே நெருப்பு போட்டுரும். அப்போ நெருப்போட அப்போ வந்து சிக்கலாக போயிடும். அப்போ என்ன பண்ணால் கத்தி பேச முடியல, சொல்ல முடியல, ஏன்னா பயங்கர சவுண்டு. அப்போ என்னன்னா அது அசைச்சிட்டே சொல்ல முடியும், கை எடுங்க நான் போகிறேன் அப்படி தான் சொல்ல முடியும். அந்த பார்வை தான் தலைவர் போனார்களே, மற்றபடி வந்து அவர் இப்படியெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் சொல்கிற மாரி வந்து அண்ணன் வன்னியரசு போனால் வந்து ஒரே சத்தமாக இருப்பதுங்கிறது வந்து அது வந்து தலைவர் பெற்ற விடுதலைக்கான அது குரல். அது இப்போ வன்னியரசு போனால் வந்து சவுண்டு வருதுன்னா அது வந்து தலைவருக்கான அது குரல். அது அப்படி நம்ம கொண்டுட்டு போகணும். அது நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம சாத்தியமாக. ரொம்ப நன்றிண்ணா, உங்கள் நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.